நாங்க தோத்துட்டோம். தோல்வி வந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக சட்டமன்றம் போகலாமே. எங்கே காணும்? உங்க அப்பாவை காணும். இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது மக்கள் மனசுல இன்னும் நாங்க இருக்கோம். மக்கள் எங்களை மறக்கலன்னு சொல்றாங்க. அது சரி. மன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்துக்கிறேன். மக்கள் மனசுல இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா மக்கள் தேடுற இடமான சட்டமன்றத்துக்கு ஏன் வரல? நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நாங்க 60 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். சரி, நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை மாற்றணும்னு ஏன் நினைச்சாங்க? நான் முதலமைச்சர் இருந்த போது 5 வருஷத்துல நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டேன். நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த பரிசும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. பழைய சாதனை சொல்றதோட மக்கள் ஏன் மாற்றம் தேடினாங்கன்னு யோசிக்கணுமே. நீ முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க. அதில் கையெழுத்து போட்டுப்பேன். மு.க.ஸ்டாலின் அதில் தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க கையெழுத்து போட்ட ஃபைல்கள் இன்னும் இருக்கு. கையெழுத்து இருந்தா மட்டும் போதுமா? மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நாங்க கொண்டு வந்த திட்டங்களால தான் இப்பவும் மக்கள் பயனடைகிறாங்க. திட்டம் கொண்டு வந்தது முக்கியம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற பொறுப்பு யாருக்கு? மக்கள் இப்ப தேர்ந்தெடுத்த அரசாங்கத்துக்கு தானே. மனக்கோலம் உள்ள இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் மனக்கோலம் உள்ள இருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் மனசுல இருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை எங்கிருந்து பேசுறீங்க?